அத்தியாயம் 9. இருளின் குரல். கோகுலின் கண்கள் வாகனத்தின் பதிவு ஆவணங்களை சோதனையிட்டன. அவன் மனதில் தொடர்புகள் படர்ந்தன. அப்போது அவரின் கண்களில் உரிமையாளரின் பெயர் பியர் டெலாக்ராய் எனப்பட்டது. அரசு, இதை பார், மேடம் டெலாக்ராயின் இறந்து போன கணவரின் பெயர் என்று கோகுல் அவசரமாக அழைத்தார். அரசு சாய்ந்து பார்த்தான். அவன் கண்கள் குறுக்கிட்டன. பியர் டெலாக்ராய். அப்போ இறந்து போன நபர்களுக்கும் இந்த அமானுஷ்யங்களுக்குமான தொடர்பு இதுவாக இருக்கலாம் என்றான். கோகுலின் விரல்கள் விசைப்பலகையில் விரைந்தன. ராஜீவ் குமாரின் பின்னணியை ஆழமாக துருவினார். பியரின் மரணத்திற்குப் பிறகு காணாமல் போன கார் ஓட்டுநர் ராஜீவ் குமார். அவனுடைய விபரத்தை படித்தபோது கோகுலின் கண்கள் விரிந்தன. ராஜீவ் குமார் ஐஐடி கல்லூரியின் பொறியாளர், புத்திசாலி. அவனது கல்லூரியின் இறுதி ஆண்டு ப்ராஜெக்ட் சாட்டிலைட் மூலம் கட்டுப்படுத்தப்படும் தன்னியக்க கார். கோகுல் உறக்க வாசித்தான். அரசுவின் பார்வை கோகுலுடன் இணைந்தது. அதிர்ச்சியும் நம்பிக்கையின்மையும் முகங்களில் படர்ந்தன. ஒரு அதிபுத்திசாலி என்ஜினியர் ஏன் டிரைவர் வேலை பார்க்க வேண்டும்? அரசு கேட்டான். அந்த காரணம் தெரிந்தால் போதும், நடக்கும் இந்த அமானுஷ்யங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றார் கோகுல். இப்பொழுது புதிரின் துண்டுகள் ஒன்றிணைந்தன. காட்சி அவர்களது எதிர்பார்ப்பையும் மீறி பயங்கரமானது. தேடல் தொடங்கியது. 6 மணி நேரம். அரசுவும் கோகுலும் நகரம் முழுவதும் துருவியடித்தனர். ராஜீவின் செல்பேசி கடைசியாக முருகன் பேக்கரி பக்கம் அணைக்கப்பட்டுள்ளது என்றார் கோகுல். ராஜீவிற்கு தெரிந்தவர்களை தேடி நம்பர்களை விசாரித்து கண்காணிப்பு ஒளிப்பதிவுகளை சோதித்து இறுதியாக அவனை கண்டுபிடித்தனர். நகரத்தின் வெளியே ஒரு தொலைதூர கிராமத்தில் மறைந்து கொண்டிருந்தான் ராஜீவ் குமார். போலீசார் அவன் இருக்கும் இடத்தை சூழ்ந்தனர். ராஜீவ் நிலைகுலைந்து நின்றான். அவனது கண்கள் அரசு கோகுலிடையே தாவின. அவன் ஓட முயல்வான் போல் தோன்றியது. ஆனால் தோள்கள் தளர்ந்தன. விலங்கு கைத்தியை சுற்றியது. ராஜீவை அழைத்துச் செல்லும்போது அரசுவும் கோகுலும் திகைத்தனர். இந்த புத்திசாலி பொறியாளனை என்ன தூண்டியது? அதிகாரத்தின் வாக்குறுதியா, அமானுஷ்யத்தின் மாயையா, அல்லது ஆழ்மனதின் பிரச்சனையா? அரசுவின் பார்வை கோகுலை சந்தித்தது. இருவரும் தீர்மானத்துடன் பார்த்தனர். ரகசியங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் வெளிக்கொணர்வது தங்கள் கடமை என்பதை உணர்ந்தனர். கிராமத்தை விட்டு வெளியேறும்போது நீண்ட நிழல்கள் படர்ந்தன. ராஜீவை விழுங்கிய இருள் சூழலில் கசிந்தது. ஆனால் அவர்கள் உறுதியாக நின்றனர். ராஜீவை விசாரணை அறையில் அமர வைத்தனர். அவன் முகத்தில் ஒருவித சோகமும் பயமும் கலந்திருந்தது. விசாரணை அறைக்குள் கோகுல், அரசு மற்றும் சில கான்ஸ்டபிள் உள்ளே வந்தனர். விசாரணை தொடங்கியது. கோகுலின் குரல் கடுமையாகி, ராஜீவ், ஏன் இந்த குற்றங்கள்? ராஜீவின் பார்வை அசைந்தபாடில்லை. என் செயல்கள் அனைத்தும் காதலுக்காக. அவன் மெதுவாக சிரித்தான். சிறிது நேர அமைதிக்குப் பிறகு ராஜீவ் பேசினான். அவள் பெயர் மரியா. மரியா மாசிகேன். வலிமையானவள், சுதந்திரமானவள். 4 வருடங்கள் காதலித்தோம். ராஜீவின் குரல் உடைந்தது. ஒரு நாள் அவள் காணாமல் போனாள். புகார் செய்தோம். போலீசாரின் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. நானே சுயமாக அவளை தேட ஆரம்பித்தேன். 2 வருடங்கள் துருவினேன். இறுதியாக ஒரு இருண்ட ரகசியத்தை கண்டுபிடித்தேன் என அவன் தன எச்சிலை விழுங்கினான். மாசியின் தோழி ஒருத்தி அவளை பியரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறாள். மாசிக்கு தங்க நிற மது கொடுத்திருக்கிறார்கள். அதை குடித்ததும் லூசிபர் என்ற நபரை அவள் கண்டிருக்கிறாள். அவன் அவளை பலமுறை பலவந்தப்படுத்தி சீரழித்துள்ளான் என கூறியவனின் கண்களில் நீரும் முகத்தில் கோபமும் பீறிக்கொண்டு வந்தது. அவன் குரல் விஷமாகி கோபத்தில் வார்த்தைகள் தெரித்தது. என் காதலியை மெத் என்ற போதை பொருளுக்கு அடிமையாக்கியுள்ளான் அந்த கேடுகெட்ட பியர் டெலாக்ராய். ஒவ்வொரு சனியும் லூசிபர் வழிபாடு என அழைத்து அவளை சிதைத்துள்ளான். தடுக்க முயன்றேன், முடியவில்லை. ஒரு நாள் அவள் அங்கிருந்து வெளியேறுவதாக எனக்கு வாக்கு கொடுத்தாள். மறுநாள் அவள் இந்த உலகை விட்டு போய்விட்டாள். மாசியின் மரணத்திற்கு காரணமானவன் லூசிபர் தேவாலயத்தின் மூத்த பூசாரி. யார் அவன் என கோகுல் கேட்டார். அவன் வேறு யாருமல்ல, அந்த டெலாக்ராய் தான். அவனை வாயுவைக் கொண்டு அச்சமடைய வைத்தேன். நைட்ரஸ் ஒக்சிட் பயன்படுத்தியுள்ளாய் என அரசு குறுக்கிட்டான். தன் தலையை சாய்த்து ஒரு மர்ம புன்னகையோடு ஆம் என்றான் ராஜீவ். அமைதியான அந்த அறையில் சட்டென்று ராஜீவ் கான்ஸ்டபிளின் துப்பாக்கியை பிடுங்கினான். கோகுல் அலறினான்.
ராஜீவ், வேண்டாம். புன்னகை முகத்தில் படர்ந்தது. வருகிறேன் மாசி, என் இதயம் முழுவதும் உன்னை நேசிக்கிறேன் கூறியவன் துப்பாக்கியால் தன் தலையில் சுட்டான். அதன் ஒலி அறை முழுவதும் எதிரொலித்தது. ராஜீவ் முன்னே விழுந்தான். அறை மீண்டும் மௌனமானது. கோகுலும் கான்ஸ்டபிளும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர், நிகழ்வுகளின் வேகத்தால் அதிர்ந்தவர்களாக. பின்னர் மெதுவாக சூழ்நிலையை உணர்ந்தனர். கமிஷனருக்கு இந்த தற்கொலை பற்றி தெரியப்படுத்தினர். மறுபக்கம் அரசு அவனது மேஜையில் அமர்ந்து வழக்கிலிருந்து சேகரிக்கப்பட்ட கோப்புகள் மற்றும் ஆதாரங்களை உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது மனதில் எண்ணங்களும் தொடர்புகளும் பாய்ந்தன. ஆனால் ராஜீவ் குமாரின் மரணம் மட்டும் குற்றுயிராய் தொத்திக் கொண்டிருந்தது. ஏதோ சரியாக இல்லை. ராஜீவ் தனது உயிரை பறித்துக் கொண்ட விதம், அவன் கண்களில் இருந்த அமைதி, எல்லாம் மிகவும் சந்தேகத்துக்கிடமானவை. மேலும் மாசி என்ற பெயர் என சிந்தித்தவன் அவனது செல்பேசியில் அது தொடர்பாக தேடினான். அரசுவின் ஆராய்ச்சி ஒரு சுவாரஸ்யமான உண்மையை வெளிக்கொண்டு வந்தது. மாசி என்பது மாசிகின் என்ற பிசாச்சின் பெயரின் மாற்று வடிவம். மாசி என்ற பேய்க்கு தன்னை பலியாக தருபவர்கள் மரணிக்கு முன்பு சொல்லும் மந்திரத்தை பார்த்தான். அதில் வெனியோ மாசி டே அமோ எக்ஸ் டோட்டோ கோர்டேமியோ என்று எழுதப்பட்டிருந்தது. இதன் அர்த்தம் என்ன என்று தேடிய போது அரசு ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். அதன் அர்த்தம், மாசி, என் இதயம் முழுவதும் உன்னை நேசிக்கிறேன் ராஜீவ் தற்கொலை செய்து கொள்ளும் முன்பு சொன்ன அதே வார்த்தைகள். இது மாசிகினின் சக்தியை அழைக்கும் மந்திரத்தின் மொழிபெயர்ப்பு. ஆனால் இது வெறும் மந்திரம் மட்டுமல்ல, யாருக்கோ அல்லது எதற்கோ அனுப்பப்பட்ட செய்தியாக இருந்தால். அரசுவின் புருவங்கள் சுருண்டன. ராஜீவின் மரணம் ஒரு திசைதிருப்பல் என்றால், அவன் இன்னும் ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாக இருந்தால், அவனின் பங்கு என்னவாக இருக்கும்? அவன்தான் இந்த சடங்கு கொலைகளின் முதன்மை ஆளா, அல்லது அவன் வெறும் பகடைக்காயா என நினைத்துக் கொண்டே போன அரசுவிற்கு ராஜீவின் மரணம் தோற்றமளிப்பதை விட வித்தியாசமானது என்பது உறுதியாகியது. கோகுலிடம் பேசி தனது கோட்பாட்டை பகிர்ந்து ஆதாரங்களை தேட வேண்டும். ஆனால் கோகுலை அழைக்க முயன்றபோது கமிஷனரிடமிருந்து கோகுலுக்கு அழைப்பு வந்தது. அரசுவிற்கு தன்னை யாரோ கவனித்துக் கொண்டிருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவன் தன் தலையை திருப்பி சிசிடிவி காமெராவை பார்த்தான். அதில் சிவப்பு விளக்கு அவனை பார்த்து கஞ்சிமிட்டுவது போல மின்னி மின்னி எரிந்தது. அடுத்த அத்தியாயத்தில் மர்மம் இன்னும் ஆழம் அடையும்.